மக்களே அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு அவர் ஜஹானாஸ் குக்கிங். நம்ம சேனலில் இன்னைக்கு சூப்பரான டேஸ்டான உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடித்தமான கிட்ஸுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஸ்ட்ராபெரி கப் கேக் ரெசிபி எப்படி செய்கிறது ஈஸி மெத்தடில் வாங்க வீடியோக்குள்ளே போய் நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, அதுக்கு 4 முட்டை தேவைங்க. 4 நார்மல் முட்டையாகவும் இருக்கலாம், இல்லை நாட்டுக்கோழி முட்டையாகவும் இருக்கலாம். உங்களுக்கு எந்த முட்டை விருப்பமாக இருக்குமோ அது எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் வெஜ்ஜாக இருந்தால் முட்டை நீங்கள் சாப்பிட மாட்டீங்கன்னா 1/2 கப்பு நீங்கள் தயிர் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 4 எக்கையும் உடச்சி ஊற்றிக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஊற்றி ஒரு 2 செகண்டுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ண உங்களுக்கு க்ரீமி பதமாக வரும். நம்ம முட்டையை பீட் பண்ண இந்த மாதிரி இருக்குங்க. அப்புறம் நம்ம அந்த முட்டை வாசனை தெரியாமல் இருக்கிறதுக்கு வெண்ணிலா எசன்ஸ் இருக்கிறது சின்ன ஸ்பூனு 1/4 ஸ்பூன் டீஸ்பூன் இருக்குல்ல, அதில் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். அது போட்டதுக்கப்புறம் சுகரை நல்லா அடித்து வச்சுக்கணும் மிக்சியில் போட்டு. அதையும் நம்ம சேர்த்து 3/4 கப்புங்க சுகர், அதை நல்லா அடித்து நம்ம அதையும் சேர்த்து பீட் பண்ணிக்கணும். பீட் பண்ண இன்னும் கொஞ்சம் க்ரீமி பதம் அந்த எல்லோ கலர்லேருந்து லைட்டாக ஒயிட் கலராக நம்மளுக்கு மாறிக்கிட்டே வரும். ஒரு 2-3 செகண்டுக்கு பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணதுக்கு அப்புறம் 3 டேபிள் ஸ்பூனுக்கு நீங்கள் ஆயில் சேர்த்துக்கோங்க. சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதுக்கப்புறம் மறுபடியும் பீட் பண்ண ஆரம்பிக்கணும். ஆயில் சேர்த்து பீட் பண்ண ஆரம்பித்தோடனே க்ரீமி பதம் வந்துடும். உங்களுக்கு ஏற்கனவே பார்க்குறப்பே தெரியும், ஏற்கனவே இருந்த எல்லோவிஷ் கலர் சேஞ்ச் ஆகி லைட் கலர் வந்திருக்கு. இப்போ எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் இன்னும் க்ரீமி பதமாக வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் மைதா மாவு, பேக்கிங் பவுட்ரு, நெக்ஸ்ட்டு உப்பு எல்லாமே சேர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ஆயில் போட்டு பீட் பண்ணுறது வரைக்கும் தான் இந்த பீட்டர் தேவை. அதுக்கப்புறம் நம்ம விஸ்க் எடுத்து எல்லாமே மைதா மாவு, உப்பு, பேக்கிங் பவுட்ரு எல்லாமே போட்டு நம்ம பீட் பண்ணிக்கலாம். 1 கப்பு மைதா மாவு போட்டு மறுபடியும் விஸ்கை வச்சு பீட் பண்ணணுங்க. இந்த மைதா மாவுல பேக்கிங் பவுட்ரு, பேக்கிங் சோடா, உப்பு எல்லாமே இருக்குங்க. அப்படி நீங்கள் நாகா மைதா மாவு இல்லை அணில் வேறு பிராண்டு வாங்கினீங்கன்னா நீங்கள் அதெல்லாம் சேர்த்து அதை சலிச்சு சேர்த்துக்கணும். இப்போ நான் கப்பில் அந்த 250 ml அப்படியே எடுத்து சேர்த்துக்க கூடாது. கொஞ்சம் 3 பங்கா சேர்த்து விஸ்கோ இல்லாட்டி இந்த மாதிரி ஸ்பெக்டுலா கரண்டி யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதை நல்லா கலக்கிக்கிறணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்த பாட்டு கொஞ்சோன்னு சேர்த்து போட்டுக்கோங்க. போட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி 3வது கப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லாஸ்ட் ஃபைனல் கப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதே மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம இப்போ ஃப்ளேவர் சேர்க்க போகிறோம். இப்போ ஸ்ட்ராபெரி கப் கேக்குன்றனால ஸ்ட்ராபெரி லிக்விடாக நான் சேர்க்குறேன். பவுடரும் கிடைக்கிது, நான் லிக்விடாக சேர்த்துக்கிறேன். ஒரு 3-4 ட்ராப்பு சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஏற்கனவே நம்ம எசன்ஸ் ஊற்றிருக்கோம். என்னென்னா வெண்ணிலா எசன்ஸ் எதுக்கு ஊற்றினோம்னா முட்டையோட வாடையை, அந்த கவுச்சி வாசத்தை பேலன்ஸ் பண்ணுறக்காண்டி கொஞ்சோன்னு இருக்கிறதுல சின்ன ஸ்பூனில் தான் ஊற்றிருக்கோம். இப்போ தான் ஒரிஜினல் ஃப்ளேவர். இந்த ஸ்ட்ராபெரி நான் டைகர் பிராண்ட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு உங்கள் இடத்துல என்ன கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் 1 டீஸ்பூன் நான் ஸ்ட்ராபெரி எசன்ஸ் கலந்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ நம்ம மெஷர்மெண்ட் ஸ்பூனில் தான் நான் கரெக்டாக 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கலர் வேணும்னா இன்னும் கூட்டிக்கிடலாம், இல்லை கலர் வேணான்னா இன்னும் குறைச்சிக்கலாம். நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் நீங்கள் போட்டிங்கன்னா டேஸ்ட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ விஸ்க் எடுத்து நல்லா ஈவனாக எல்லா பக்கட்டும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, நல்லா கரெக்டான கலர் வந்துருச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்ஸை கொஞ்சம் திக்காக இருக்கனால கரெக்டாக 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு நம்ம திக்கான மில்க் சேர்த்துக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுங்க. பத்தலாட்டி இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் நீங்கள் மில்க் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு நம்ம மில்க் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு பக்குவம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு மறுபடியும் சேர்த்து மிக்ஸ் கொடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த அளவு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ ஸ்ட்ராபெரி கப் கேக் செய்கிறதுக்கு கரெக்டாக பக்குவமாக டேஸ்ட்டாக நம்மளுக்கு மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ ட்ரெயினில் பேப்பர் அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. இப்போ இந்த டைமில் ஓடிஜியை 10 நிமிஷத்துக்கு நம்ம ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்குவோம். இப்போ இந்த மாவு ரெடி. ஒரு சின்ன கரண்டியோ இல்லை இந்த ஐஸ்கிரீம் கியூப் எடுக்கிற கரண்டியோ எடுத்து அதில் ஒன்று சொன்னாப்பில் ஈவனாக நீங்கள் பெருசாகவும் இல்லாமல் சிறுசாகவும் இல்லாமல் கரெக்டான கப்பு கேக் வர்ற மாதிரி அளவாக எல்லாத்துக்கும் ஊற்றிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ்.
ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ ஈவனாக எல்லாத்துக்கும் ஊற்றிட்டு இந்த மாதிரி லைட்டாக ஒரு ஷேக் பண்ணிக்கணும். அப்போ தான் எந்த ஒரு பபிள்ஸ் ஏர் பபிள்ஸ்லாம் விடாமல் கரெக்டான பக்குவத்தில் வரும். இப்போ இதை நம்ம ஓடிஜியில் போய் வச்சுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை வச்சுட்டு அதுக்கப்புறம் 180 டிகிரிக்கு நம்ம செட் பண்ணி வச்சுக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்மளுக்கு சூப்பராக டேஸ்ட்டாக நல்ல ஒரு மனமாக கப்கேக், ஸ்ட்ராபெரி கப்கேக்கோட மனம் எனக்கு நல்லா வருதுங்க. அந்தளவு டேஸ்ட்டாக செமையாக செஞ்சாச்சு. இப்போ செஞ்ச அடுப்பே தெரியல, ஈஸியாக நம்மளுக்கு நம்ம கிட்ஸுங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ஸ்ட்ராபெரி கப்கேக் செஞ்சு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு எடுத்து வச்சு பிச்சு சாப்பிட்டு காமிக்கிறேங்க. நல்ல ஒரு பக்குவமாக சூப்பராக டேஸ்ட்டாக நம்மளுக்கு ஸ்ட்ராபெரி கப்கேக் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேக்கில் நிறம் இருக்குது, சுவை இருக்குது, மனமும் இருக்குங்க. நல்ல ஒரு மனமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வீடே கமகமன்னு அப்படி ஒரு மனம். ஸ்ட்ராபெரி மனம் எப்போவுமே கொஞ்சம் தூக்கலாகவே இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேக் நாங்கள் எங்கள் வீட்டில் செஞ்சு வச்சுட்டா ஒரு நிமிஷம், ஒரு நாள் தாங்க, உடனே காலியாயிரும். என் ஃப்ரெண்ட்ஸுக்கு 4 தாமா, இன்னொரு ஃப்ரெண்ட்ஸுக்கு தாமா அப்படின்ட்டு உடனே ஈஸியாக காலியாகிற கேக்கு இந்த கப் கேக் மட்டும்தாங்க. டெஸ்டர் வச்சு நான் செக் பண்ணுறேன். இப்போ கரெக்டாக வெந்துருச்சு, ஈவனாக சூப்பராக இருக்குது. பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கும், அதே மாதிரி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. இப்போ அதை ஒன்று எடுத்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி அப்படியே எடுத்து சாப்பிட்டு காமிக்கிறேன். நல்ல ஒரு பஞ்சுண்டு சூப்பராக இருக்குங்க கேக்கு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், எவ்வளோ ஒரு பஃபியாக, நல்ல ஒரு ஸ்பாஞ்சாக, நல்ல ஒரு டேஸ்ட்டாக, சாஃப்டாக இருக்குங்க. இதே மாதிரி உங்கள் கிட்ஸுங்களுக்கு செஞ்சு கொடுத்து அசத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்ட்ராபெரி கப் கேக் ஈஸி மெத்தடில் ரெடி ஆயிடுச்சு. மினி ஸ்ட்ராபெரி கப் கேக் எங்கள் வீட்டில் ரெடி. இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து உங்கள் கிட்ஸுங்களையும் உங்கள் ஹஸ்பண்டையும் அசத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கனாக்கா நான் போடுற புது ரெசிபி உங்களை சேரும். இதே போல் நெக்ஸ்ட் ஒரு அருமையான ரெசிபியில் உங்களை சந்திக்கிற வரை எனக்காண்டி வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ மக்களே. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய்.